சம் டேஸ் நிஜமாவே ஐ கான்ட் வெயிட் டு ஷேர் திஸ் வித் யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டிஷ்ஷஸோ ஒரு சில மூவிஸோ ஒரு சில புக்ஸோ இருக்கும்ல. அந்த மாதிரி மாதம் மாதம் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருவேன், இல்லை கம்மியானாலும் புக்ஸ் படிச்சிருவேன். பட் அது ரிவ்யூவாக கன்வெர்ட் ஆகி உங்களை வந்து ரீச் ஆகுறதுக்கு இட் டேக் சம் டைம். ஏன்னா அதுக்கான நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக கன்சைஸ் பண்ணி நிறைய டிஸ்டில்லிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக அது ரிவ்யூ உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ளே எனக்கு எப்படி இருக்குன்னா சிச்சா அதுக்குள்ளே டக் 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 டக்குன்னு ஏதாவது சொல்லிடலாமா அப்படின்னு தோணும். ஸோ அந்த வகையில் ஏப்ரல் மந்தில் நான் நிறைய படித்தேன் அப்படிங்கிறத விட நல்ல புக் படித்தேன். ஸோ அதில் ஒன் பர்டிகுலர் புக் வந்து இட் டுக் அ லாட் ஆஃப் மை டைம். அதோடைய இமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஏன்னா உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அது வந்து யூஎஸில் 1960s நடந்த ஒரு சம்பவம். 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 4 பேரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஹோலோகோமில், ஸோ அந்த டைமில் வந்து இட் வாஸ் ஹோல்கோம்பா சம்வேர், அதுதான் அந்த கன்சஸ் சிட்டியில். ஸோ அப்போ வந்து இட் வாஸ் அ வெரி வெரி திடுக்கிடும் ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் அது நடந்திருக்கு. ஸோ அந்த 2 பேருக்கும் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் புக் இன் கோல்ட் பிளட் அப்படிங்கிற இந்த புக் தான் நான் இந்த மந்த் வந்து ஃபர்ஸ்ட் படித்த புக். ட்ரூமேன் கப்பட்டி அப்படிங்கிறவர் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கை அவர் எழுதி பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் மர்டரை பற்றி சீரீஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் புக் வந்து உலகத்திலேயே செகண்ட் பெஸ்ட் புக் ஆன் ட்ரூ க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே நடந்த கொலையை நடந்தவை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சித்தரிக்கப்பட்டவை அப்படின்லாம் சொல்லி டிவிலெலாம் நியூஸில் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையாகவே என்ன நடந்தது, கொலைப்படுறதுக்கு முன்னாடி இந்த கொலை எப்படி அவங்க பிளான் பண்ணாங்க, ஆர் அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது, இவங்க 2 பேர் யார், இவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அந்த 4 பேர் யார், இந்த கொலைக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்தது, கொலைக்கு அப்புறம் எப்படி இருந்தது, கொலை பண்ணும்போது இவங்க 2 பேருடைய மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, இறந்து போனவங்களோட மைண்ட் ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரூ அக்கௌண்ட்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ரீட். நமக்கு வந்து ஒரு ஹியூமன் சைக்குள்ளே போய் எட்டி பார்க்கறதுக்கான ஒரு பயங்கரமான ஒர்க் தான் இது. இந்த புக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஊரில் இருக்க நிறைய பேர் ஆர் இறந்தவங்களுடைய ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஆத்தரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாரு, ஆர் இது எக்ஸாக்ட்லி அப்படி இல்லை, ஸோ சம்வேர் தெர் ஆர் சம் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இட் இஸ் ஸ்டில் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். ஸோ இன் கோல்ட் பிளட் இதோட ரிவ்யூ நாங்கள் எப்போது ஷூட் பண்ணிட்டோம். ஆனால் எப்படி வந்து ஒரு ரீசெண்ட்லி ஒரு பிரபலமான படத்தில் வந்து ஃபுட்டேஜ் காணாமல் போச்சோ அந்த மாதிரி எங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் பிரச்சனை அப்படிங்கிறனால அது இன்னும் சிக்கிக்கிட்டு இருக்கேன். என்னால் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியல. என்னால் அந்த ரிவ்யூவை வந்து மறுபடியும் அதே ஃபீலோடு பண்ண முடியாது. பிகாஸ் as soon as I read the book நான் அது பண்ணியிருந்தேன். அதனால we are just waiting for that footage. அது கிடச்சோடனே it will be released. So I hope we get it. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சீக்கிரம் வரும். செகண்ட் புக் இந்த மந்த் நான் படித்தது வந்து மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது லெட்ஸே நம்ம ஊரில் தெர் இஸ் அ பிரபலமான ஒரு இன்னொரு ரைட்டர் இருக்காங்க, இல்லை ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் இருக்காங்க, நம்ம வந்து அவங்களை பயங்கரமாக சூப்பர்டா அப்படின்னு கொண்டாடுறோம். சம்வேர் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒத்து வராத மாதிரி அந்த படத்துலையோ இல்லை அவங்களோட ரியல் லைஃப்லையோ பண்ணிட்டாங்கன்னா, படத்தில் கூட இல்லை, ரியல் லைஃப்பில் ஒரு விஷயம் அவங்கள பற்றி நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த பர்சனை நம்மளால் நார்மலாக பார்க்க முடியல. சார் ஆர் மேம், நான் உங்களை எப்படி வச்சுருந்தேன் மைண்டில், பட் நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்களா, இப்படி ஒரு கொச்சையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்களா, ஆர் என்னோடய வேல்யூஸ்க்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்களா அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கை கன்சியூம் பண்ணலாமா பண்ண வேணாமா அது நம்ம சாய்ஸ் தான். பட் அப்படியே கன்சியூம் பண்ணுறோனாலும் இனிமேல் அதை அப்படியே பார்க்க முடியுமா? லெட்ஸே நம்ம பார்க்குற ஒரு படமோ இல்லை நம்ம கேட்குற ஒரு பாட்டோ அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்க மேலே ஒரு ஒரு அவதூறான ஒரு வழக்கு இருக்குது, ஆர் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக அத்தனை பேர் சொல்கிறாங்க இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டார் இவர் ஆர் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கேன் வி கண்டினியூ டு லவ் தியர் ஒர்க்? ஆர் அப்படி நம்மளால் அவரோட ஒர்க்கையோ இல்லை அவங்களோட ஒர்க்கையோ அதுக்கப்புறம் ரசிக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங் பற்றி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பற்றி இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக் மான்ஸ்டர்ஸுங்கிறது நான் ஒரு ஃபேனோட டயலமா, இந்த ஃபேனுக்கு நான் இனிமேல் சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா, எனக்கு இந்த ஃபேன் பண்ண விஷயம் பிடிக்கல, பட் என்னால் இவங்களோட ஒர்க்கை ரசிக்காமலும் இருக்க முடியல, அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் அந்த புக்கில் எழுதியிருந்தாங்க. அமேசிங் ஒர்க் அகேன். இதை வந்து அனுபமா சோப்ரா இந்த மாதிரியான மூவி ரிவ்யூவர்ஸே வந்து ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் ஷுவர் இது நம்ம யார் படிக்கும் போதும் எஸ்பெஷலி விமனுக்கு இதில் நிறையா ஒத்து போகிற விஷயம் இருக்கும். நிறைய மூவிஸ் மேட் ஃபார் மென் பை மென்
அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்டார்ஸுமே மென்னாவே தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு பர்சனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தட் பர்சன் ஒரு மேனாக தான் இருக்காங்க. அவங்க பண்ணுற படத்தில் விமனுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை. அப்படிங்கும்போது வி ஆர் யூஸ் டு தேட் இல்லை. ஸோ வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அந்த மென்னை தான் வந்து ஒரு ஸ்டாரை நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். ஸோ நம்மளும் எகெயின் இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிடுறோம். இதை பற்றி நிறைய கன்ஃபியூசிங்கான விஷயங்கள் இருக்கும். சம்வேர் எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கும், நமக்கு அதில் பிடிக்காம ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அந்த ஃபீலிங் நமக்கு நியாயமான ஃபீலிங்கானு கூட தெரியாது. ஸோ அதை பற்றி எழுதியிருக்க ஒரு புக்கு தான் மான்ஸ்டர்ஸ். என்ன கிளேர் டெடடர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். ஸோ இந்த புக் இஃப் யூ வாண்ட் டு பிக்அப் யூ ஷுட் பிக்அப் அண்ட் ரீட். அண்ட் இதோட ரிவ்யூ கூடி சீக்கிரம் வரும். அதுக்கப்புறமா வந்து தேர்டாக நான் முடித்த புக் வந்து ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி. அலி அப்தால் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இஸ் அ ஃபேமஸ் யூடியூபர். அண்ட் அவர் வந்து ப்ரொடக்டிவிட்டி பற்றி நிறைய பாட்காஸ்ட், ப்ரொடக்டிவிட்டி பற்றி நிறைய புக்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட யூடியூப் சேனலில். அண்ட் இந்த பர்டிகுலர் புக் நான் ரிவ்யூ ஷூட் பண்ணிட்டேன். இட் வில் பி சூன் அவுட் ஆன் அவர் யூடியூப் சேனல், த புக்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் இதில் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் தனியாக நான் வந்து புக் மார்க்காக ஒரு குட்டி வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் திஸ் Thursday. அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். ஏன்னா நான் இது வரைக்கும் படித்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் திஸ் இஸ் ஒன் புக் விச் இஸ் நோ நான்சென்ஸ். பிகாஸ் ஒரே விஷயத்த மாவா பிசைஞ்சு தோசையாக கொடுத்து அதையே இட்லியாகவும் கொடுத்து இல்லை இட்லி உப்புமாவும் கொடுக்காம எவ்ரி பர்டிகுலர் டாபிக், எவ்ரி பர்டிகுலர் பேஜ் அதில் வந்து புது புது கான்டென்ட் அது ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் அ வெரி வெரி குட் புக் இஃப் யூ வாண்ட் டு பிக்அப் ஒன் செல்ஃப் ஹெல்ப் புக் அண்ட் தட் குட் ஹெல்ப் யூ வித் யோர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா திஸ் இஸ் த புக். ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி பை அலி அப்தால். ப்ளீஸ் டு பிக் இட் அப். அதுக்கப்புறம் வந்து 4வது புக் இங்கே இல்லை, ஏன்னா நோட்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் மார்க் பண்ணி வச்சுருவேன். நான் மார்க் பண்ணதை ஒரு ஆளை வச்சு கம்ப்ளீட்லி ஒரு நோட்ஸுக்கு இது பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 rounds ஆஃப் ப்ராசஸ் இருக்குது பிஃபோர் இட் பிகம்ஸ் அ ரிவ்யூ ஆர் ரெக்கமெண்டேஷன் வீடியோ. ஸோ அதனால இட் டேக்ஸ் டைம். அந்த லாஸ்ட் புக்கும் அமேசிங்கான புக். அதுலேருந்து 2 வீடியோ ஆல்ரெடி புக் மார்க்காக ரிலீஸ் பண்ணிட்டேன். த புக் யூ விஷ் யுவர் பேரண்ட்ஸ் ஹேட் ரெட் அண்ட் யுவர் சில்ட்ரன் வில் பி கிளாட் தட் யூ டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்ஸ் ஆன் பேரண்டிங். ஏன்னா அது படிக்கும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நான் ஒரு அம்மா இல்லை நான் ஒரு அப்பாவா இந்த குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி இந்த குழந்தைய வளர்க்குறது, அதை தாண்டி நான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது வாட் டிட் ஐ ஃபீல், இப்போ நான் ஒரு குழந்தைய வளர்க்கும்போது இதில் இருக்கிற காமன் த்ரெட் என்னவா இருக்குது, நான் என்ன எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ஓன் கிட்ஸ். அண்ட் ஒரு கிட்டுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு என்வாயர்மெண்ட்டை நான் எப்படி செட் பண்ணுறது, அண்ட் என்வாயர்மெண்ட் வேர் தே கேன் த்ரைவ். நான் குழந்தையாக இருக்கும்போது வாட் டிடன்ட் ஐ என்ஜாய், அது என் குழந்தைக்கு நான் எப்படி கொடுக்காமல் இருக்கிறது. ஹவு டு பி வித் கிட் அண்ட் ஹவு டு see the world from their perspective அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புக் அது. ஸோ அதோடைய என்டையர் ரிவ்யூ லைக் கம்ப்ளீட் புக் ரிவ்யூ வந்து இட் வில் பி சூன் அவுட். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஏன்னா அந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அண்ட் எனக்கு ஐ ரியலி லவ் தட் புக். ஸோ அந்த புக்கோடைய ரிவ்யூ இட் வில் பி கமிங் அவுட் சூன். ஸோ இந்த மாதம் நான் படிச்சிருந்தது 4 புக்கு தான். அண்ட் சம்வேர் மார்ச் வரைக்கும் நான் ஃபுல்லாக எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிருந்தேங்கிற அளவுக்கு நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஏப்ரலில் நான் அவ்வளோ மைன்யூட்டாக ஐ குடண்ட் நோட் due to various reasons இருக்கலாம். It's okay to just deviate. So மறுபடியும் மே மாதத்துக்கு now I have a calendar where I mark every day நான் எவ்வளோ ரீடிங் செஷன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபிசிக்கலி நான் பார்க்குற மாதிரி I'm just marking it so that I can come back to the method of மெஷரிங். நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேன், என்ன புக் படிக்கிறேன், அண்ட் ஒரு புக்குக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு படிக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு. ஐ ஸ்டில் ஹேவ் இந்த புக்ஸோடைய ரீடிங் ஹவர்ஸ் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த புக்கு முடிக்கிறதுக்கு அப்படின்னா. ஸோ ஈவன் தோ 4 புக்கு அப்படின்னாலுமே ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி வாஸ் மச் ஈஸியர். டக்குன்னு என்னால் படிக்க முடிஞ்சுது. மான்ஸ்டர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் இட் இஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ். ஒரு சில இடத்துல யூ கேன் அக்ரி வித் தி ஆத்தர், ஒரு சில இடத்துல யூ கேன் நாட் அக்ரி வித் தி ஆத்தர். ஸோ தட் டேக்ஸ் ஒரு கொஞ்சம் மென்டல் எனர்ஜி தேர். ஸோ அதனால் அது ட்ரூமன் கெப்பட்டியோடைய இன் கோல்ட் பிளட் வந்து இட் டுக் அ லாட் டைம். நிறைய டைம் எடுத்துச்சு அந்த புக் படிக்கிறதுக்கு. இருக்கிறதுல அவன் தான் குட்டியாக இருக்கான் க்யூட்டாக, பட் இட் டுக் அ லாட் ஆஃப் மை டைம். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபியர் இன்டியூசிங் புக்காக இருந்தது. ஸோ அதனால் மென்டலி இட் வாஸ் குவைட் எக்ஸாஸ்டிங். அப்புறம் பேரண்டிங் புக் வந்து இட் இஸ் டூ மச் டு டேக். இன்னொன்று அதில் வந்து படித்த உடனேவே ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்கு, யோசிச்சு பார்க்குறதுக்கு நிறையா இருந்தது. ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மந்தில் நான் படித்த புக்கு. ஒன் ஒரு செல்ஃப் ஹெல்ப், இன்னொன்று இட்ஸ் அ ட்ரூ அக்கவுண்ட் ஆஃப் அ மர்டர், இன்னொன்று இட் இஸ் பர்ஸ்பெக்டிவ் லெட்ஸ் சே சைக்காலஜி அப்படி சொல்லலாம், ஆர் ஃபிலாசபி.
ஸோ அந்த டேக்கில் ஒன்று. அண்ட் பேரண்டிங் ஆப்வியஸ்லி கம்ஸ் அண்டர் சைக்காலஜி அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே சேர்ந்தது. ஸோ நீங்கள் இந்த மந்த் என்ன புக்லாம் படிச்சிங்க அப்படிங்கிறது ப்ளீஸ் காமெண்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் மீ ப்ளீஸ் காமெண்ட் பிலோ. அண்ட் மே மந்த் ஆல்ரெடி பாதி மாதம் முடிய போகுது. ஸோ அதில் வந்து என்னென்ன புக் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்த மாதம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, as soon as I complete. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த 4 புக்குடைய புக் ரிவ்யூஸுமே will be out on our The Book Show channel. So keep watching this space. Thank you. Bye.